என்னடா சம்பப்பூ எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கா? சாரிடா, வீட்டுக்குள்ள இருந்து ரெக்கார்ட் பண்ணும்போது சரி சுத்தி இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் இருந்தா கொஞ்சம் சமாளிச்சு கேளுங்க, ஓகேவா? சரி, ஹெட்ஃபோன் மேட்ச் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 42 பேர். ஓகே, ஏன்னா அவங்க தான் லைக் போட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்காக தான் நான் வீடியோ போட போறேன். ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. எனக்கு லைக் போட்டா நான் அவங்களாம் பாக்குறாங்கப்பா, பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு நானும் வந்துட்டு வீடியோ போடுவேன். இல்லைன்னா சரி லைக்ஸே வரல, எதுக்குப்பா இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி டிசப்பாயின்மெண்டா போடக்கூடாதுன்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் லைக் போட்டா கூட நான் உங்களுக்காக அந்த அடுத்த எபிசோட் போடுவேன், ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரசின் என்ன பார்த்துட்டு போனா ஒரு மாதிரி உங்களை வெளியே தள்ளி, அதான் நீங்க வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திருப்பீங்க. இப்போ திமிரு பிடிச்சு எப்ப பார்த்தாலும் எதனா ஒண்ணு பண்ணிட்டே இருக்கா. ஓ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு டென்ஷனா அப்படியே வந்துட்டு ரூம் போயிட்டு கதவை சாத்திட்டு படுத்துறீங்க. உங்களுக்கு சாப்பிடணும் அது இது எந்த எண்ணமும் இல்ல, அப்படியே படுத்துறீங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு நைட் ஒரு 12 o'clock மேல உங்களுக்கு அப்படியே தூக்கம் விட்டுது. உங்களுக்கு அப்படியே தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி தாகமா இருக்கு. ஓ அப்படின்ற மாதிரி எழுந்து பக்கத்துல பாக்குறீங்க. தண்ணி கூட எடுத்து வந்து வச்சிருக்க மாட்டீங்க. சரி, போய் கீழே தான் குடிச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே கீழே இறங்கி போயிட்டு வாட்டர் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து குடிச்சிட்டு திருப்பி ரூம்க்கு வந்துட்டு டோரை வந்துட்டு லாக் பண்ணிட்டு படுக்கிறீங்க. மார்னிங் வேற காலேஜ் இருக்கு. சாரி, ஸ்கூலு. மார்னிங் வேற ஸ்கூல் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க படுக்கிறீங்க. இப்போ ஆமா பேபி, மார்னிங் வேற ஸ்கூல் இருக்கு அப்படின்னு ஒரு சவுண்ட். நீங்க டக்குன்னு திரும்பி பாக்குறீங்க. இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கத்துறீங்க. எவ்வளவு கத்துற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பாக்கணும் போல இருந்ததா, அதான் பேபி வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவளை வந்து தள்ள ட்ரை பண்ணீங்க. வெளியே போ வெளியே போ அப்படின்னுட்டு. என்ன சும்மா வெளியே போ நீங்கிற, நீனா எனக்கு உயிர் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. நீங்க வந்துட்டு எப்படி ஒரே நல்ல உயிர் ஆயிட்டோம்னா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. உன்னை பார்த்த உடனே நீ உயிராயிட்ட, உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. இவன் என்னதான் ஜென்மமோ, ஏன் நீ வியடா பண்ற அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. ஏன்னா நீ என்ன அப்படி ஆக்குற பேபி அப்படின்ற மாதிரி அவ வந்துட்டு சொல்றா. நீங்க வந்துட்டு நீ பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேக்குறீங்க. பொண்ணுதான், அதுக்கு என்னப்ப அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. நீ ஏன் அப்படி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. அதுக்கு நான் என்ன பேபி பண்ணுவேன், எனக்கு உன்னதானே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து டக்குன்னு சொல்றா. நீங்க வந்துட்டு எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதுக்கு வந்துட்டு அவன் எனக்கு ஆனா உன்னை பிடிச்சிருக்கு பேபி அப்படின்ற மாதிரியா வந்துட்டு உங்க ஹிப்ல ஹேண்ட் போட்டு உங்களுக்கு கிட்ட இழுக்கிறா. போ 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 அப்படின்ற மாதிரி நீங்க தள்ளுறீங்க. அவ என்னடி ஜஸ்ட் அப்படி தூங்கலாண்டி, நான் எதுவும் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரியா வந்துட்டு உங்க ஹிப் மேல ஹேண்ட் வச்சுட்டு சொல்றா. அங்கதான் ப்ராமிஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. எங்க வேணா ப்ராமிஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி உங்க சிஸ் கிட்ட கைய வந்துட்டு இட்டு வரா. வேணாம் அப்படின்னு. பின்ன எங்க பேபி கீழே வச்சு ப்ராமிஸ் பண்ணிட்டா அங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி நீங்க எட்டு செக் பண்ணீங்க. பின்ன நான் இங்கே வச்சுக்கோ, இதான் ரொம்ப நல்ல இடம் புரியுதா, அந்த இடத்த விட இது கொஞ்சம் சுமார் தான், பட் இருந்தாலும் நல்ல இடம் ஓகேவா அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. நீ என்ன தொடாம ஏறு போதும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏன் பேபி மூடாதா அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. அப்படிலாம் இல்ல, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. அதுக்கு வந்து வந்துட்டு எனக்கு அப்படிதான் ஆகுது பேபி, இங்க வா கிட்ட வாடி அப்படின்ற மாதிரி உங்க ஹேண்ட் பிடிச்சி கிட்ட இழுக்கிறா. நீங்க நான் அப்படின்ற மாதிரி அவளை இழுக்கிறீங்க. அவ உங்களை இழுக்க, அவ வந்துட்டு அவ ஸ்ட்ரென்த்துக்கு உங்களை இழுத்து அவளோட செஸ்ட் மேல போட்டா. நீங்க வந்துட்டு இங்கே வீடு என்ன அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு நகர்றீங்க. அவ என்ன பேபி எப்படி இருக்க தெரியுமா, ஜோ கும்தாவா இருக்க, அப்படியே குத்துதுடி அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன குத்துது அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் ட்ரை பண்றீங்க. இல்லாத குத்துறது நின்றும் அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவ வந்து சொல்றா. என்ன பேபி பொசுன்னு 2 பலூன் இருக்கு, அது குத்தாமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க வந்து அப்படின்ற மாதிரி அவளை வந்துட்டு அடிக்கிறீங்க, செஸ்ட் கிட்டே அடிக்கிறீங்க. அங்க தாண்டி குத்துது சொன்னேன், அதுவும் தாண்டி குத்து உனக்கு, பார்த்து பொறுமையா அப்படின்ற மாதிரி சொல்றா. எப்ப பார்த்தாலும் டர்ட்டியா பேச
பேசுறடி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட மூஞ்சி ஒரு மாதிரி சொல்லிச்சுக்கிட்டு சொல்றீங்க. அதுக்கு வந்துட்டு என்ன பேபி நான் பேசாம யார் என் பொண்டாட்டி கிட்ட பேசுவா, நீ தாண்டி அப்படின்ற மாதிரி அவ வந்துட்டு சொல்றா. அப்படின்னு மாதிரி நீங்க எழுந்து உட்காடுறீங்க. அவளை எழுந்து உட்காந்துக்கிறா. என்னடி இப்படியே உட்காந்துட்டு போறியா, மணி 12 மேல ஆகுதுடி, நீ தூங்கலன்னா மார்னிங் உன் ஃபேஸ் கேவலமா இருக்கும். அது அப்படின்னு மாதிரி நீங்க கேக்குறீங்க. சரி அப்படி நல்லாதான் இருப்பேன், இப்ப டயர்டா இருக்கும் பேபி, ஸ்கூல் வேற போகணும், 2 பேரோட ஃபேஸும் நல்லா இல்லைன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா ரூம்ல என்னென்னவோ பண்ணோன்னு அப்படின்னு. என்னது அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. ஆமா பேபி அப்படிதான் யோசிப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இப்ப என்ன பண்றது, கம்மல தூங்கிடலாம் என்ன அப்படின்ற மாதிரி அவ வந்து சொல்ற. நீ போ, நீ வெளியே போ, நீ எப்படி உள்ள வந்த, உள்ள வரத ஒரு பெரிய விஷயமா, நீ மெயின் டோரை தானே லாக் பண்ண, டெரஸ்னு ஒண்ணு இருக்கு, அங்கிருந்து ஏறி கீழே இறங்கி ரூமுக்கு வந்துட்ட, நீ நேரம் பார்த்து ரூம் தந்துட்டு போயிட்டே என்ன வந்துருச்சா அப்படின்னு மாதிரி அவ கேக்குறா. எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எனக்கு கூட டென்ஷன் ஆகுது வா அப்படின்ற மாதிரி உங்க ஷர்ட் பிடிச்சிக்கல கிட்ட இழுக்கிறா. நீங்க வந்துட்டு விடு 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 அப்படின்ற மாதிரி அவளை தட்டி விட்டுறீங்க. அவ என்னடி அப்படின்ற மாதிரி கேக்குறா. நீ போ அப்படின்றீங்க. சரி விடு ஒரு 5 minutes இதோ இவத்தை படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு உங்க லேப் காட்டுறா. ஏன் நீ லேப் சொல்ற அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஹே ப்ளீஸ் பேபி ஒரு 5 minutes தான், நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போயிடுறேன் ஓகே ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ப்ராமிஸா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அகைன் கேக்குறீங்க. அப்படின்னு ஒரு 10 minutes தான் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி அவ டக்குன்னு உங்க லேப்ல படுத்துக்கிறா. நீங்க கம்மனே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க. கை 2 சும்மா தானே இருக்கு, யார கொஞ்சம் ரப் பண்ணி விடலாம்ல, உன்ன மாதிரி லாங் ஹேரா ஷார்ட் ஹேர் தானே வச்சிருக்கேன், ப்ளீஸ் பேபி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இது வேற அப்படின்னு. ப்ளீஸ் ஒரு 5 minutes நான் சொன்னல, அப்புறம் நான் 15 minutes ஆக்கிடுவேன் ஸோ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஹேரை வந்து ட்ரப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவ கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டா. நீங்க அப்படியே பாக்குறீங்க கீழே குமிஞ்சி. ஒரு டிம் லைட்டா உங்க ரூம்ல, அந்த டிம் லைட்ல ரொம்ப அழகா இருக்கா. இவ ஏன் லூஸ் மாதிரி பண்றா, இவ என்ன பண்ணாலும் எனக்கு கோவமே வர மாட்டேது, என்னென்னவோ பண்ணுது, அங்கங்க கை வைக்குது, எப்ப பார்த்தாலும் டேட்டியாவே பேசுது, வேற பண்றா. ஆனாலும் எனக்கு கோவமே வர மாட்டேது, என்னதான் பண்றாளோ எனக்கு தெரியல, ஏதோ ஒரு மாய வச்சிருக்கா, மாயக்காரி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அவ கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கிடுறா. நீங்க ஒரு 10 minutesக்கு மேல நீங்களும் கொஞ்ச நேரத்துல அவன் மேலே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு 2 o'clock மேல ஆகுது. நீங்க அப்படியே யாரு அப்படின்ற மாதிரி எழுறீங்க. ஏ பேபி நீ ஒண்ணு போல கத்தாத தூங்க வருது அப்படின்ற மாதிரி அவ உங்க செஸ்ட் மேலதான் படுத்திருக்கா. இப்போ எப்படி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நீங்க பெட்ல படுத்திருக்கீங்க, உங்க செஸ்ட் மேல அவ படுத்துட்டு இருக்கா, உங்களுக்கே புரியல என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. அவ அப்படியே செஸ்ட் மேல தூங்கிட்டு கத்தாத பேபி தூக்கமாவது அப்படின்ற மாதிரி அவ பாட்டு தூங்கிட்டே இருக்கா. நீங்க ஐயோ போனி அப்படின்றீங்க. தூங்க விடுறே ப்ளீஸ் அப்படின்றா. நீங்க பண்ணு அப்படின்ட்டு நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க தூக்கத்துல. அவ கொஞ்ச நேரம் அப்படியே 2 பேருமே தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ வந்துட்டு ஒரு 5 o'clock மேல ஆகுது, மார்னிங் தான். இப்போ நீங்க எழுந்துச்சு எழுந்துரு அப்படின்றீங்க. அவ என்னடே இப்பவே அவ்வளோ காலம் வந்தால அப்படின்றா. 5 o'clock ஆகுது, ரெடி ஆகணும்ல, ஸ்கூல் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. 5 o'clock யாருன்னா ரெடி ஆவாங்களா, போ பேபி இன்னும் 5 minutes தூங்குறேனே அப்படின்ற மாதிரி அவளே திருப்பி உங்க ஜஸ்ட் மேலே படுக்க போறா. வீடு எழு அப்படின்னு. நீ வீட்டுக்கு போகணும் தேட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அவங்க என்னென்ன தேடுறது அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ப்ளீஸ் போய், இல்லைன்னா இங்கேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறியா, நான் வேணா ட்ரெஸ்ஸை கொடுக்கட்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சேர்ந்தே ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் பேபி அப்படின்ற மாதிரி அவ தூக்கத்திலே சொல்றா. சேர்ந்துலாம் இல்ல, கிளம்பு நீ முதல்ல எந்திரி அப்படின்ற மாதிரி அவளை வெளியே தள்ளுறீங்க. தூக்கம் வருது பேபி அப்படின்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் இல்ல வெளியே போ,
லட்டு என் லட்டு இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க அவள் லட்டு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன பார்த்தா லட்டு மாதிரியா தருது அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேக்குறீங்க. ஆமா தங்கம் பூச்சி பூச்சிக்கு அப்படின்னு மாதிரி உங்க கண்ணத்தை பிடிச்சி ஒரு மாதிரி கேள்றா. நீங்க வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவை, வெளியே போ அப்படின்னு சொல்லி நீங்க வெளியே தள்ளி திரும்பியுமே கதை சாத்துறீங்க. இப்போ அவ போயிட்டு வந்து அவளோட புல்லட் எடுத்துட்டு கிளம்புறா. சவுண்ட் கேட்ட பிறகுதான் நீங்க உள்ள வரீங்க. சோ இவ கூட எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைட்டா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் போறா. ஒரு மாதிரி ஸ்மைலா இருக்குங்க ஃபேஸு. இப்போ அப்படியே உள்ள என்ட்ரு ஆகுறா. அவங்க அம்மா கிச்சனுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. வயான் ஐயோ சாரிடா குக்கி, எங்க போயிட்டு துறிஞ்சிட்டு வர, அதுவும் 5 மணிக்கு கோலம் காத்தால எங்க போயிட்டு வர, நைட் எல்லாம் எங்கடி போன அப்படின்னு. மருமக வீட்டுக்கு தான் போனேன், என்ன பண்ணுவ அப்படின்னுட்டே போறா. மருமகளா அப்படின்னு மாதிரி, அதாமா ஒயான் என் டார்லிங் வீட்டுக்கு போயிருந்தேன், லட்டு வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போறா உள்ள. என்னடி சொல்ற அறிவு கட்டவளே அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிக்கிட்டே. மா நான் தான் நேத்தே சொன்னேன்லம்மா, அகெயின் என்னால சொல்ல முடியாதுமா, வெறுப்பேத்தாதம்மா. லட்டு வீட்டுலதான் இருந்தேன், அவ கூட தான் தூங்கினேன், இப்பதான் வந்தேன், புரிதா, வரக்கூடாதுன்னு சொல்லு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் அங்கே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே படிக்கட்டு ஏறிட்டு இருக்கா. உங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து இறங்கி வராங்க. குக்கி எங்க போயிட்டு நீ இப்படி துரிஞ்சிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்டேன்னு. உனக்கு ஒரு டைம் சொல்ல முடியாது, எங்க அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன் பாருப்போ, உன் பொண்டாட்டிட்ட சொல்லிக்கிறேன் பாருப்போ அப்படின்னு போறா. எவ்வளவு திமிரு இருக்கும், ஒரு அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி கத்துறாரு. சொல்லிட்டா லட்டு ஒயன் வீட்டுக்கு போனேன், போதுமா, அங்கதான் தூங்கினேன், அவ கூட தான் இருந்தேன், அவ கூட தான் இருப்பேன், ஸ்கூல் போகணும்பா பேத்தாத காலே அப்படின்னுட்டே ரூம்குள்ள போயிட்டு கதை சாத்திரா. இவங்க கேக்குறதுல ஒரு மாலு மரியாதை தெரியல, ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா. இப்போ அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகி எனக்கு கீழே இறங்கி வரா. இப்ப எங்கடி போற, லட்டு வீட்டுக்குமா அப்படின்னு. என்னடி எப்ப பார்த்தாலும் லட்டு லட்டு லட்டுன்னுங்கிற அப்படின்னு. அவங்க வீட்டுல எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, அவள் நான் தானே பாத்துக்கணும், அவன் என் தங்கல்ல, என் உயிர் இல்ல அப்படின்னு. என்னடி பேசுற, அது ஒரு பொண்ணுடி அப்படின்னு. அதுக்கு என்னமா அப்படின்னு. நீ ஒரு பொண்ணுடி, அதுக்கும் என்னமா அப்படின்னு. ஐயோ கருமம், இதெல்லாம் அபச்சாரம் அப்படின்னு. அம்மா வீட்டுமா நானும் வரமா, லட்டு கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வெளியே போறான். சாப்பிட்டாச்சு போடி, மங்கால எவனா சாப்பிடுவாமா, நான் அவளை கூட்டிட்டீங்கன்னா தெருவுல அப்படின்னுட்டே போறா. இது தெருவுல அப்படின்னு, ஏன்னா தள்ள வேண்டிய கடையில சாப்பிட்டு போறோம், அங்க சாப்பிட்டாதான் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போறா. ஏங்க என்னங்க இப்படி நடக்குது, நான் என்னடி பண்றது, இவளுக்கு ஒரே பொண்ணு, நானும் எவ்வளவோ பாசம் கொடுத்து வளர்த்துனேன், இது ஒரு பையன் மாதிரி துரியும் போதே நினைச்சு இந்த மாதிரிதான் என்ன பண்ணுவேன்னு, ஆனா இந்த அளவு பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலாடி, நீ உன்னாலதான் நீ தான் வளர்த்துற உன் பௌசி பாரு அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நீங்களும் தான் அப்பா, நீங்க மட்டும் நான் மட்டும் தனியாவா பெத்துக்கிட்டேன், உங்க மேல உங்க மேல எனக்கு டவுட் இருக்கு, நீங்க தான் அவளுக்கு எப்ப பார்த்தாலும் செல்ல குடுக்கறது, ஒரே பொண்ணுன்னு அவ தெரிய நீ விட்டல, அதனாலதான் உங்க மேலதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல. இன்னொரு பண்றதை மட்டும் ஏமாளுக்கு சொல்ற அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க விடுறதுனாலதான் எல்லாமே, வாழ அப்பவே ஒட்ட நறுக்கிருந்தா அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, ஏன் நீனா இருக்க கூடாதா, நீயும் அம்மா தானே அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் தகராறு பட்டுக்கிறாங்க. இதுங்க அப்போதாலும் சண்டை பண்ணே இதுங்க அப்படின்ற மாதிரி ஒரே முட்டா வந்துட்டு பைக் எடுத்து திருப்பி கிளம்புறா. ஸ்ட்ரைட்டா அவங்க வீட்டுக்கு வெளியே தான். நீங்க அப்படியே கிச்சன்ல ஏதோ சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு சமைக்கிறது அவ்வளவு தெளிவாலாம் வராது, நீங்க அப்படியே பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு நடி பண்ணி நீர அப்படின்னுட்டே உள்ள வரா. நீ எப்படி வந்த அப்படின்னு. ஏன் எப்பதாலும் இந்த மாதிரி நான் எவ்வளவு பாசமா வரேன், லட்டு நாடி சமைக்கிற அப்படின்னுட்டே வரா. முட்டாதான் பேசி புரோஜனமே இல்ல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அதான் தெரிஞ்ச விஷயமேச்சு, நான் பேபி சமைக்கிற என்னகா அப்படின்னுட்டே வரா. நீங்க என்னென்னவோ பண்ணினீங்க, உங்களுக்கே தெரியல, என்னவோ ரைஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணினீங்க, தண்ணி ஊத்தாமே குக்கர்ல எடுத்து வைக்கலான்னு போறீங்க, இதுல தண்ணி ஊத்தணும்டி அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ஏமா தண்ணி ஊத்துவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. இதெல்லாம் அப்படியே வை, வெளியே சாப்பிட்டுக்கலாம் நம்ம அப்படின்னு. இங்கே சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்ற. நீங்க சொல்றீங்க, வா பேபி போலாம், வா
நான் காசு கொடுக்குறவா அப்படின்னு. என்கிட்ட காசு இருக்கு, நீ ஒண்ணு எனக்கு காசு தரதாவில்ல அப்படின்னு. அப்போ வா எனக்கு வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு இழுத்துட்டு போற. பேக் 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 அப்படின்ற மாதிரி நீங்க கத்துறீங்க. நில்றி இதா எத்து வர அப்படின்ற மாதிரி குடுக்குறன்னு ஓடி போயிட்டு பேக் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு. உன் பேக் எங்க? நான்லாம் பேக் எடுத்து போற சரித்திரமே இல்லவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்கா. இப்போ அப்படியே கூட லாக் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரீங்க. பைக்ல தான் வந்திருக்கா. எப்ப பார்த்தாலும் இதே கொடுமை அப்படின்ற மாதிரி நீங்க போயிட்டு ஒன் சைடா உட்காருங்க. நாடி என்மே எங்கன்னா உரதா அப்படின்னு மாதிரி அவ கேக்குறா. ஏன் அப்படின்னு மாதிரி நீங்க கேக்குறீங்க. டபுள் சைடு உட்காரு அப்படி மாதிரி சொல்றா. நீங்க வந்துட்டு உட்கார முடியாது அப்படின்னு மாதிரி நீங்க சொன்னோன்னே, இப்ப டபுள் சைடு உட்கார்ல 2 பேரும் சேர்ந்து சாவோம் அப்படின்னு மாதிரி வந்து சொல்றா. ஐயோ டார்ச்சர் பண்றாளு அப்படின்னு மாதிரி நீங்க வந்து டக்குனா முடிய பிடிச்சி அப்படியே குக்குறீங்க வந்துட்டு. வலிக்குதுடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றா. அனுபவி என்ன எவ்வளவு சொல்ற சாவடி பேருன அப்படின்னு நீங்க வந்து கத்துறீங்க. என்ன பேபி லட்டு இல்ல ஒழுங்கா உட்காருமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றா. இது ஓகே அப்படின்னு மாதிரி நீங்க டபுள் சைடு உட்காருங்க. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப வந்துட்டு பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கா. அங்கங்க வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்குல்ல, அதுல ஃபீடா போய் ஏத்தி இறக்குறது. அந்த மாதிரி இறக்கும்போது வந்துட்டு நீங்க போய் மேல இடிப்பீங்களா, அந்த மாதிரி வேணே அடிச்சு இழுத்துன்னு போறல அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கத்துறீங்க. ஆமா பேபி நான் தானே குத்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோன்னு, என்ன பேபி நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்க முடியும் பலூன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு பொறுக்கி பொறுக்கி அப்படின்ற மாதிரி பேக்ல இருந்து லொட்டுன்னு அடிக்கிறீங்க. பழிக்குதடி லட்டு அப்படின்ற மாதிரி சொல்றா. எப்ப பார்த்தாலும் என்ன அங்கேயா போகுது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. என்ன பேபி நீ உன்னை பார்த்தாலே அங்கதான் போகுது பேபி, அதுலயும் முக்கியமா அது 2 அப்படின்னு. வாய மூடு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து திருப்பி முடிய பிடிக்கிறீங்க. வலிக்குது விட்டு நான் அது பேசல ஆனா பாப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். பார்த்தனால உனக்கு கொன்று வண்டி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கத்துறீங்க. நீ நடி சொல்றது என் கண்ணடி இல்ல நான் பாப்பண்டி அப்படின்ற மாதிரி சொல்றான். ஐயோ ராமா அப்படின்னு. நீ என் பேரு ராமன் வச்சுக்கிட்டா அப்ப என் பேரு சொல்லுவல்ல எப்ப பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி குக்கி சொல்றா. நீ வந்துட்டு என்ன வெறுப்பாத்தாத ஒழுங்கா ஓடின்னு போ அப்படின்னு. அது நான் சிறப்பா பண்ணுவேன், காத்துல பறக்கலாம் அப்படின்னு. காத்துல எதுவுமே ஏன்னா விட்டுறா போற அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. நீ கத்தாம இருந்தாலே நான் ஒழுங்கா ஓட்டுவேன் பேபி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, ஒழுங்கா ஓட்டு அப்படின்ற மாதிரி நீங்க அமைதியா உட்காந்துருங்க. நான் லட்டு சத்தத்தையே காணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றா. நீங்க வந்துட்டு பேசினாலும் உனக்கு பிரச்சனை, பேசனாலும் உனக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கத்துறீங்க. அதுக்கு வந்து நீ பேசலாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, அப்படியே காதுல தேன் வந்து கிழிக்குது அப்படின்ற மாதிரி நீங்க என்னீங்க சொல்றீங்க வந்துட்டு. ஏன் பேபி அப்படின்னு ஒண்ணு, நீ என்ன பேபின்னு கூப்பிடுறத நிறுத்து அப்படின்னு ஒண்ணு. அப்ப டார்லிங் கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டே போறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு சின்ன பிளேஸ் தான். அங்க வந்துட்டு அவன் நிறுத்துறா. இங்க ஏன் நிறுத்துற? சாப்பிடணும்னு எனக்கு இல்லையாடி வாடி அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இப்போ வந்துட்டு உட்கார வச்சுட்டு இந்த ரெட் சில்லி போட்டு சாப்பிட்டு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு. எனக்கு காரம் ஆவாதே அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு நீங்க வந்து சொல்றீங்க. குக்கி இருந்துகிட்டு, என்ன பேபி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டாதானே காரசாரமா அப்படி என் வெயிட் எல்லாம் தாங்க முடியும் அப்படின்னு. உன் வெயிட் நான் ஏன் தாங்கணும் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. நான் பேபி நைட்டு எப்படிலாம் தூங்கணும் மறந்துட்டியாடி, அந்த மாதிரிலாம் தூங்கணும்னா என் வெயிட்ட தாங்கணும்ல நீ அப்படி நான் பண்ணும் போது அப்படின்னு சுத்திக்கிறவங்களாம் பேனு பாக்குறாங்க. நீங்களா ஏன் அவ்வளவு கேவலமா பண்ற நீ அப்படின்னு மாதிரி நீ என்ன டாபாட்டுக்கு வரல எனக்கு அப்படியே நிக்குதுடி அப்படின்னு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா மனுஷி மாதிரியா நீ ஒரு பொண்ணு மாதிரியா நீ நடந்துக்கிற அப்படின்னு மாதிரி கேட்க டாபாட்டே கூப்பிட்டு நல்லாதான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றான். அமைதியா சுத்திக்கிறவங்க எல்லாம் நம்மளதான் பேனு வேடிக்கை பாக்குறாங்க, கேவலமா பாக்குறாங்க அப்படின்னு மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. பாத்துட்டு போட்டும் பேபி நம்ம தானே பண்ண போறோங்க வா அப்படின்னு மாதிரி கிட்ட இழுக்கிறா. அங்கேயும் நில்லு நீ அங்கேயும் நில்லு அப்படின்னு மாதிரி அவளை தள்ளி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இன்னொரு தோசை வைங்கண்ணா அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு. எனக்கு வேணாம் அப்படின்னு. வைங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு வச்சிடறாங்க. நீங்க வந்துட்டு எனக்கு இது தின்ன முடியாது அவ்வளவுதான் எனக்கு வயிறு ஃபுல்லாச்சு அப்படின்னு மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. கொஞ்சமா சாப்பிடுறீ அப்படின்னு. நீங்க கொஞ்சமா சாப்பிடுறீங்க அதுக்கு மேல தின்னவே முடியல. என்னால தின்னவே முடியாது போ அப்படின்னு மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே நிக்கிறீங்க. சரி குடு அப்படின்ற மாதிரி அவளே எடுத்து அந்த தோசையை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. எச்சி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்ன பேபி நைட்டு என்னென்னவோ பண்ணும், உன்னை எங்க டச் பண்ணிருக்க, எத்தனை டைம் கிஸ் பண்ணிருக்க, எங்கெல்லாம் தூங்கிருக்க,
இது இந்த ஒரு தோசை அரை தோசை என்னால தின்ன முடியாத எச்சே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சுத்திக்கிறவங்களா சத்தியமா பசங்களாம் அப்படியே பிராணு பாக்குறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னுட்டு. இப்படி பேசாத, நான் கூட இனிமேட்டுக்கு வெளியே வந்தா எனக்கு கேளு அப்படின்னு மாதிரி கத்துறீங்க. ஏய் பேபி, நம்ம வேற எங்கன்னா போலாண்டி, நீங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்கல்ல, அத பாத்துட்டு போட்டோம், அவங்க என்ன நம்ம என்ன பண்ணவா போறவங்க, நான் தான் ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்றது. என்ன கோவத்து கலப்பாத அப்படின்னு மாதிரி நீங்க அகைன் வந்து சொல்றீங்க. வந்துட்டு என்ன பேபியே அப்படின்னு, ஐயோ முதல்ல நிறுத்து அப்படின்னு நீங்க வந்துட்டு அமைதியா இருக்கீங்க. வந்துட்டு சாப்பிட்டுட்டு போலாமா அப்படின்னு, போய் தொலை அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு திருப்பியும் வந்து டபுள் சைடு உட்காடுறீங்க. எல்லாரும் பானு பாக்குறாங்க. பாய் அப்படின்னு வந்துட்டு பைக் ஸ்டார்ட் பண்றான். என்ன காலம்டா, கலிகாலம் எப்படிலாம் நடக்குது பாரு. டே மச்சான், நீங்க எப்போ பேசுதுங்க, என்னவோ பேசுதுங்கடா, நம்மளாம் எதுக்கிட்டா தத்திடா, நம்மளாம் கொடுமாடா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு இதெல்லாம் கேட்டே போறீங்க. ஐயோ எல்லாம் அசிங்கமா நினைக்கிறாங்க உன்னாலதான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அவளை முதுகுலயே அடிக்கிறீங்க. ஷோ எப்பதானே அடிக்காதீங்க, எனக்கு வலிக்குது இல்ல அப்படின்னு, உனக்கு வலிக்கோ பண்றதெல்லாம் எல்லாமே கிரிமினல் வேலை அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. ஓகே பேபி, நான் தானே அப்படின்னு, நீ தானே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கத்துறீங்க. ஆமா பேபி நான் தான், லட்டு இல்ல நீ, வா அப்படின்ற மாதிரி திருப்பி வந்துட்டு இப்போ ஒன்னாவே கேம்பஸ்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க. ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாம் பானு பாக்குறாங்க. நார்மலாவே உங்களை பானு தான் பாப்பாங்க. இதுல வேற 2 பேரும் ஒன்னா வேற வரீங்களா, எல்லாரும் அப்படியே பார் லெவல்ல பாக்குறாங்க. அப்போ நம்ம குக்கியோட ஃப்ரெண்ட்ஸ், நடா மச்சான் பொண்ணை உசார் பண்ணி வர போல, உனக்கு அப்ப இருந்தே உன் மேல ஒரு கண்ணு, இப்ப என்ன பண்ணினீர அப்படின்னு எனக்கு தெரியல, அவங்க வீட்டுல தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி இப்ப வந்து குக்கி சொல்லிட்டு இருக்கா. நீங்களா சோ நான் போறேன் அப்படின்னு மாதிரி கிளம்புங்க. பாய் பேபி, நான் அப்புறமேட்டுக்கு நான் கிளாஸ்ல வந்து மீட் பண்றேன் என்ன அப்படின்றா. ஒண்ணும் இல்ல போ அப்படின்ற மாதிரி நீங்க கத்துக்கிட்டே ஓடிடுறீங்க. வந்துகிட்டு நாடா வச்சான் ரொம்ப பண்ணுது பிள்ளை அப்படின்னு, 4 அப்படின்ற மாதிரி டக்குன்னு குக்கி சொல்ல. சரி விடுடி, ஏன்டி இவ்வளவு கவலைப்படுற அப்படின்ற மாதிரி சொன்ன. நான் ஏன் கவலைப்படணும், நான் நைட்டு ஃபுல்லா மஜா தான், செம்ம தூக்கம் மஜா, வேற லெவல்ல இருந்தது. என்னடா பண்ண அப்படின்னு மாதிரி அவங்க கேட்க, நான் பண்ண கிஸ் வச்சேன், அப்புறம் அங்கங்க டச் பண்ண, அப்புறம் செஸ் மேல பார்த்து தூங்கிட்டேன்டா அப்படின்னு. அடிப்பாவி இவ்வளவு பண்ணியா அப்படின்னு மாதிரி இன்னொருத்தி கேக்குறா. இதெல்லாம் சும்மா எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஆமா உங்ககிட்ட நான் அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, அதெல்லாம் சீக்ரெட் எனக்குள்ள இருக்கும், அவ லட்டுன்றது நிரூபிச்சிட்டா அப்படின்னு. எப்படி சொல்ற அப்படின்னு மாதிரி அவங்க எல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் அப்படிதான், எனக்கு அவளுக்குள்ள இருக்க சீக்ரெட். அந்த 2 என்னது 2 அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க, கண்ணடி கண்ணு அப்படின்னு. சொல்றதுக்கு முன்னாடி ஒழுங்கா சொல்றி அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க விடு அப்படின்னு மாதிரி நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரம் தான் அப்படியே நீங்க வந்து திருப்பி அவங்களோட கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு உங்களோட கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு கேட்டுக்கு அதான் அந்த கதவு கிட்ட நின்னு, இங்க வா அப்படின்ற மாதிரி உங்களை கை நீட்டி கூப்பிடுறா. எதுக்கு அப்படின்ற மாதிரி கிளாஸ்குள்ள இருந்தே கத்துறீங்க. கிளாஸே பயப்படுது, ஏன்னா அவளை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கரமான ஆளுன்னு. நீங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி கெத்தா அப்படியே ஒரு மாதிரி மரியாதை கொடுக்காம பேசுறீங்க. எல்லாரும் பானு பாக்குறாங்கள, வாடிங்க லட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தமா சொல்றா. என்னன்னா உனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க எழுந்து போறீங்க. வாடி அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறா. எல்லாரும் பானு பாக்குறாங்க, நடாங்க நடுகுது அப்படின்னுட்டு. இப்போ அவங்க கிட்ட வந்து உங்களை கூட்டிக்கிட்டே இப்போ வந்துட்டு அப்ஸ்டேர்ஸ் அதான் டெரஸ் கூட்டிட்டு போறா. இங்க ஏன் கூட்டிட்டு வர என்ன அப்படின்னு. ஸோ அம்மா உன்னை பாக்கணும், உங்க கூட பேசணும், அப்புறம் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அப்புறம் பேபி இது இது அப்படின்ற மாதிரி உங்க லிப்ஸ் கிட்ட அவளோட ஹேண்ட் எடுத்துட்டு வரா. இது இது என்ன அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. உங்க லிப்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி உங்க லிப்ஸ் ஒரு மாதிரி அழகா பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கா. ஏன் அப்படி பிடிச்சிருக்க, பேச முள்ளடி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது அழகா இருக்குடி அப்படின்ற மாதிரியா சொல்றா. வீடு என்ன, ஏன் அப்படி பிடிச்சிருக்க என்ன அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அகின்னு சொல்றீங்க. நீ லட்டு தானே, நான் லட்டுலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நீ லட்டு தான் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க.
டேஸ்டா இருக்கும் போலயே. ஒரே பிக்கி அப்படின்ற மாதிரி டக்குன்னு உங்களை கிஸ் பண்றா. நீங்க அவளை புஷ் பண்ண ட்ரை பண்றீங்க, பட் முடியல. நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜுபிகா நீங்க முடியல பாட்டு முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். எழுத பாத்துங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? பைடா அம்மீஸ், லவ் யூ ஆல், டேக் கேர். எழுத பாத்துங்க.